கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலோஹிம் விடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போம் என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள். நன்றி பாடுவோமா. ஆமென். அரசனை காணாமல் இருப்போமோ, நம தாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நம தாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ. யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்கும் என்று இஸ்ரேல் ராஜ செங்கோல் உதிக்கும் என்று ஒரு வாக்குரைத்த ஆண்டவர் தீர்க்கன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் இந்த பூமியில் நிறைவேறினதே. ஆமென். யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே இஸ்ரேல் ராஜ செங்கோல் என்றும் கதிக்கும் என்றே. யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே இஸ்ரேல் ராஜ செங்கோல் எங்கும் கதிக்கும் என்றே. ஆக்கமிழந்து மறு வாக்குரைத்த பாலா, ஆக்கமிழந்து மறு வாக்குரைத்த பாலா, தீர்க்கன் மொழி பொய்யாத வாக்கியமே. யூத அரசனை காணாமல் இருப்போமோ. தேசமும் அயற்பாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லுது பார். பூசனை காண நன்கொடைகள் கொண்டே உன் பொன்னடி வணங்குவோம், நடுவுமென்றே யூத என்று சொல்லி பாடுவோமாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை காண்பதற்கு தரிசிப்பதற்கு நட்சத்திரம் வழிகாட்டியாய் இருந்தது. இயேசுவை காண அவர்கள் பொன், தூபவர்க்கம், வெள்ளி எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கடந்து கொண்டு போனார்களே. நாங்கள் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேசமாயோ தாரகை தோன்றுது பாருக்கு, திசை வழி காட்டி முன் செல்லுது பார். தேசமாயோ தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லுது பார். பூசனை காணேனன் கொடைகள் கொண்டே அவர், பூசனை காணேனன் கொடைகள் கொண்டே அவர், பொன்னடி வணங்குவோம் நடவும் என்றே. யூத அரசனை காணாமல் இருப்போமோ, நம தாயுளை வீணாக கழிப்போமோ. யூத அரசனை காணாமல் இருப்போமோ. பிரியமானவர்களே, தொடர்ந்து இப்படிப்பட்டதான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களுடைய பழைய கீர்த்தனை பாடல்களை நாம் பாடும் பொழுது மெய்யாகவே கர்த்தருடைய நாம மகிமைப்படும். தொடர்ந்து இப்படிப்பட்ட புதிய பழைய பாடல்களை பாடுங்கள். கர்த்தர் ஒருவரை ஆஸ்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களில் ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை மீட்டெடுக்கும்படியாக, உலக இரட்சகராக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார்.
ஆனா இந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய அநேக நோக்கத்தை நாம் கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். அவர் ஆலோசனை கத்த, அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அநேக காரியங்களில் அவரை தியானித்தோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆவியான என்னோடு ஏவினதானே ஒரு தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவனுடைய இன்னொரு பெரிய முக்கியமான நோக்கம். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும், தேவனுடைய குமாரனாகிய இயேசு வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளாக இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய அனுப்பப்பட்டனுடைய நோக்கம், தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவகுமாரனாய் இயேசு வரும் பொழுது அவர் சத்திய தேவனாய் கடந்து வந்தார். அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் கடந்து வந்தார். நித்திய வாழ்வை கொடுக்கிறவராக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இயேசு நமக்கு எதற்கு கடந்து வந்தாரா? புத்தியை கொடுப்பதற்கு கடந்து வந்தார். ஆண்டவர் இயேசு பூமியில அவர் வெளிப்பட்ட பொழுது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். அவர்களுக்கு தன்னுடைய விழிப்புணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் தன்னோடு இருக்கிற சீடர்களுக்கும் தான் போகிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அநேக நற்செய்திகளை அவர் அறிவித்தார். அநேக அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அதோடு மாத்திரமல்ல, அநேக உவமைகளை கொண்டு அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு புத்தியை கற்பித்துக் கொடுத்தார். அநேக ஆலோசனைகளை ஜனங்களுக்கு வழங்கினார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பாவிகளை ரட்சிக்க மாத்திரம் அவர் கடந்து வரவில்லை, அநேகருக்கு புத்தியை சொல்லிக் கொடுக்கும்படியாக இயேசு கடந்து வந்தார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வருகிறதான அந்த புத்திமதி, அந்த ஆலோசனை வாழ்க்கையில எப்படி உண்டாகும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் புத்தியை கற்றுக் கொடுக்கணும்னா அதே வாசித்த வேத பதிவுல 1 யோவான் 5:20 பின்பகுதி நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், அவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டுட்டீங்கன்னா, இந்த சத்தியத்துக்குள்ளதான் அவருடைய புத்திமதிகள் இருக்கிறது, அவருடைய திட்டம் இருக்கிறது, அவருடைய சித்தம் இருக்கிறது, அவருடைய ஆலோசனை இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரங்களில் இன்னைக்கு புத்திமதி இன்னைக்கு அநேகர் வெறுத்து விடுறோம். இன்னைக்கு புத்தி சொல்லுகிறவங்களை யாருக்குமே பிடிக்காது. அநேக நேரம் புத்தி சொல்லுகிற நம்ம கேட்கிறத போல கேட்டு நம்ம என்ன தலையில ஏற்றி வைத்திருக்கிறோம், நம்முடைய சிந்தையில் என்ன இருக்கிறது, நமக்கு என்ன புரிஞ்சிருக்கிறதோ நம்ம புரிஞ்சபடி அநேக நேரம் வாழ்ந்துட்டு அநேக நேரம் ஆண்டவர் குறை சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நீ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்ன அவருடைய வாழ்க்கையில் விடுதலை வராது, அவருடைய சிந்தைகளுக்குள்ள விடுதலை வராது, அவருடைய நினைவுகளுக்குள்ள விடுதலை வராது. வேதத்தோடு ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் அவனுக்கு ஒரு புத்தியை கற்பிக்கும். இந்த சத்தியம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் புத்தியை கொடுக்க வந்தார். 2வது ஆண்டவர் வந்தவருடைய நோக்கம், நீதிமொழியின் புஸ்தகம் 13:15, நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கம் புத்தியை கொடுக்க கடந்து வந்தாராம். அப்ப அந்த புத்தியை கொடுக்க வந்த ஆண்டவர் ஒரு மனுஷன் புத்தி எப்படி வெளிப்படுமா? சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. 2வது நாம் பார்க்கிறோம், இங்கே வேதம் சொல்லுகிற நற்புத்தி. இன்னைக்கு உலகத்துல அநேக புத்திமதிகள் இருக்கும், அநேக புத்தி சொல்லுவாங்க. பாஸ்டர், என் பையனுக்கு நல்லா புத்தி சொல்லுங்க பாஸ்டர், ஒண்ணுமே கேட்க மாட்டான். ஏன் கணவருக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க, அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் வாழ்றாரு. ஆனா வசனம் சொல்லுகிறது, நற்புத்தி தயை உண்டாக்குமா, இரக்கத்தையும் கிருபையும் ஆசுவாத்தை உண்டாக்கும். பிரியமானவன், இன்னைக்கு நல்ல புத்தி வேணும். இன்னைக்கு அநேகர் சொல்றத அநேகர் கேட்டு அநேகருடைய அந்த தவறான ஆலோசனையில தங்களுக்கு இருக்கிற நன்மைகளை சில பேர் இழந்து போயிடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நற்புத்தி தயையை உண்டாக்குமா. நீங்க நல்ல புத்தியா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அநேகர் உங்க மேல இறக்கப்படுவாங்க. நீங்க நல்ல புத்தியா வாழும் பொழுதுதான் அநேகர் உங்களுக்கு உதவி செய்வாங்க.
நல்ல புத்தி உள்ளவர்களா நீங்க இருக்கும் பொழுதுதான் அநேக ஆதரவு கரை இருக்கும். உங்க புத்தி சரியில்லை, உங்க எண்ணம் சரியில்லை, உங்க எண்ணங்கள் சரியில்லை, உங்களுடைய நோக்கம் சரியில்லை, உங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா அநேகர் உங்கள் புத்தியை கண்டு உங்களை விட்டு என்ன செய்வாங்கன்னா விலகி போவாங்க. பிரியமானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. அவங்க பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கும். ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாரா? நற்புத்தியை ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க நற்புத்தியா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அந்த நற்புத்தி உங்க வாழ்க்கையில எதை உண்டாக்குமா? தயையை உண்டாக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மனுஷன் தான் செய்கிற தவறை நியாயப்படுத்துவதற்கு அநேகர் என்ன செஞ்சிருவாங்க? குற்றவாளியா மாத்திருவாங்க. அநேக இடத்துல ஒரு நியாயம், ஒரு இடத்துல ஒரு வார்த்தை பேசுவாங்க, இன்னொரு இடத்துல தன்னுடைய நியாயம் வெளிப்படணும், நான் சொல்றது எடுபடணும் சொல்லி இன்னொரு இடத்துல அங்க போய் என்ன செய்வாங்க? மாத்தி பேசுவாங்க. இதெல்லாம் துர்புத்தி, துர்குணம். ஆண்டவர் இதெல்லாம் அருவருக்கிறார். மனுஷனுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். எல்லா இடத்துலையும் நீங்க எந்த இடத்துல நின்று பேசினாலும் உங்க இடத்துல உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்குது. நல்ல புத்தி இருக்கணும், நல்ல குணாதிசயம் இருக்கணும். இந்த மனுஷனத்துல பேசும்போது ஒரு மாதிரி பேசுறது, ஊழியக்காரன்ட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுறது, மற்ற நபர்களிடத்துல பேசும்போது அந்த புத்தி எல்லாம் கர்த்தர் மாற்ற விரும்புறாரு. இந்த நற்புத்தி இல்லைன்னா உங்ககிட்ட ஆண்டவருடைய தயை இருக்காது. எனக்கு ஆண்டவர் இறக்கம் பாராட்டணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், மனுஷர் கண்களை எனக்கு இறக்கம் கிடைக்கணும் அப்படின்னா நீ நல்ல புத்தி உள்ளவனா இருந்தா மாத்திரம்தான் ஆண்டவர் உனக்கு தயை பாராட்டுவார். மூன்றாவது வாசிங்க பார்க்கலாம். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. மதியினருடைய போதனை மதியினமே. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. அப்போ ஒரு மனுஷன் புத்தி உள்ளவனா இருக்கும் பொழுது அதன் வாழ்க்கையில் என்ன உண்டாக்குமா? ஜீவ ஊற்று. அப்ப ஜீவ ஊற்றுன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல தண்ணி பெருகிட்டே இருக்கும். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்று. அது குறையவே குறையாது. ஆசீர்வாதம் குறையாது, ஞானம் குறையாது, ஐஸ்வர்யம் குறையாது, திறமை குறையாது, தாளந்துகள் குறையாது, கிருபைகள் குறையாது, உயர்வு குறையாது. அது ஊறிக்கிட்டே இருக்கு. அதான் ஜீவ ஊற்று. தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் குறையாது. யாருக்கு இந்த ஆசீர்வாதம் குறையாதான்? புத்தி தன்னை உடையவர்களுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு இந்த உலகத்துக்கு புத்தியை கொடுக்க வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிற உங்களுக்கு ஒரு காலம் என்ன உண்டாகாத தாகம் ஏற்படாது. ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வந்திருக்கிறாரு. அவரிடத்துல ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமா அந்த ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு வரப்போகிறது. ஜீவ ஊற்று புறப்படணும், தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகணும்னா நற்புத்தியை காண்கிறவர்களா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த பண்டிகை நாட்கள்ல ரொம்ப புத்தியா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்து ஒரு அநேகருக்கு அநேக தத்துவங்களையும் அநேக உபதேசங்களையும் அநேக பிரமாணங்களையும் அநேக உவமைகளையும் அவர் கொடுத்துட்டு போனார். எதற்கு? என் ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு வருகை குறித்தும், திராட்சை செடியை குறித்தும், புறஜாதியாரை குறித்தும், ஞானஸ்தானத்தை குறித்தும், அபிஷேகத்தை குறித்தும், பரலோக ராஜ்யத்தை குறித்தும், நித்திய ஜீவனை கொடுத்தும் அநேகரை நமக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறார்? புத்திமதி ஆண்டவர் இயேசு கொடுத்து கண்டது போயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருக்குள்ளா இந்த ஜீவன் இருக்கிறது. அந்த புத்தியை ஆண்டவர் சொன்ன ஆலோசனையை, ஆண்டவர் சொன்னதான உவமைகளை ஒரு மனுஷன் கடைபிடிச்சாவே அவன் பரலோகத்துக்குள்ள கடந்து போயிடுவான், பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து போயிடலாம். பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பெரிதான தாக்கம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய அநேகமான தாக்கங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமத்தில் வாசிக்க முடியும், ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் படைத்தார், வானத்தை பூமி உண்டாக்கினார், அதை வார்த்தையினாலே படைத்தார். அதே நேரங்களில் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது அதே வார்த்தையினால ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? பூமிக்குள் அவர் கடந்து வந்தார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. நிச்சயமா அந்த வார்த்தையாய் இந்த பூமிக்கு கடந்து வந்த இயேசு அவருடைய வாழ்க்கையில புத்தியை கர்த்தர் கொடுக்க விரும்புறாரு. உங்களுக்குள்ள புத்தி இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில இறக்கம் கிடைக்காது. உங்க புத்தி இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு தயவு இருக்காது. அந்த புத்தியை கர்த்தர் தேட உங்களிடத்துல விரும்புகிறான். அந்த புத்தி உங்க வாழ்க்கையில ஜீவ ஊற்றை உண்டாக்கும். பிரியமானவர்களே, இந்த புத்தியை நீங்க அடையணும் நீங்க விரும்புறீங்களா? வேதத்தை வாசிங்க. அவர்தான் சத்தியம், அவர்தான் நித்தியம், அவர்தான் நமக்கு வெளிச்சம். நிச்சயம் இந்த பண்டிகை நாட்களில் ஆண்டவர் இடத்துல எதை கொடுக்க வந்தாரா? புத்தியை கொடுக்க வந்தார். நீங்க இயேசு வந்துட்டாரு, இயேசுனுடைய பண்டிகையை கொண்டாடுறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவுக்கென்று எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் நான் புத்தியாய் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோமா? ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்றோமா? வேதத்தில் சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
ஆண்டவர் சொல்ற, அநேக சொல்லுவாங்க, நீலாம் ஒரு கிறிஸ்தவனா, உனக்கெல்லாம் புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா, ஞானம் உள்ளவனா இருக்கணும், உண்மை உள்ளவனா இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும், வேதத்தின்படி வாழணும். அதான் சொல்லுவாங்க, ஏப்பா கிறிஸ்தவங்களுக்கு அநேக புத்திமதி கிடைக்கும், வாரத்தில் ஒரு நாள் பிரசங்கம் கிடைக்கும், இடைப்பட்ட நாட்கள் உங்களுக்கு அநேக கூடுகள் ஆலோசனை கிடைக்கும். ஆனால் இவ்வளோ ஆலோசனை கேட்டும் நீங்கள் அநேக நேரங்கள் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆலோசனை என்ன செஞ்சிடறோம், கீழ்ப்படியாதபடி நம்முடைய சுயஸ்தத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு வந்தவருடைய நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் புத்தியை கொடுக்கும்படியாக தேவகுமாரன் இயேசு இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்திருக்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற, ஆண்டவரே நாங்கள் புத்தி இல்லாமல் ஒரு வேளை வாழ்ந்திருக்கலாம், உங்களுடைய சத்தியத்தை அறிந்தோம், அதை எங்கள் ஆண்டவர் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம், என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் புத்தியாக இருக்கும்போது மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நற்கிரிகளை உண்டாகும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைகள் பரலோக தெய்வமே, இந்த காலை நேரத்தில்ப்பா என் ஜனங்களுக்கு ஆண்டவரை நீ புத்தியை கொடுக்கும்படியாகவே தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தீ. தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தி தந்திருக்கிறார் என்று அறிவோ. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டவருடைய ஆலோசனையை, இந்த புத்திமதியை நாங்கள் கேட்டு கிறிஸ்துவுக்கு பிரியமாக தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு, நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டு, நித்திய ஊற்றை அடைவதற்கு தேவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கிறேன் ஜனங்களுக்கு ஒருவேளை ஆலோசனை இல்லாமல் இருக்கலாம், ஒரு புத்தி இல்லாமல் இருக்கலாம், அவருடைய கண்களை, இருதயங்களை உடைய சத்தியத்தின்படி கத்த திறப்பீராக, சத்தியத்தின்படி திறப்பீராக. என் ஜனங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். பண்டிகை நாட்களில் ஒரு புத்தியுள்ள ஆராதனை, ஒரு புத்தியுள்ள ஆராதனை, ஒரு புத்தியுள்ள ஜெபம், கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஜனங்கள் அறிந்து அறியாமலும் செய்த பாவங்களை மன்னியும், புத்தி இல்லாமல் செய்ததான பாரம்பரியமான சடங்காச்சாரங்களை, குற்றங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை கர்த்தர் மன்னித்து இந்த பண்டிகை நாட்களில் உண்மையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆண்டவர் தேவன் விரும்புகிறதான உடைய வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பிரமாணத்தின்படி புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்கு ஆண்டவரே நீங்க அனுகிரகம் செய்வீராக. ஜனங்களை வாழ்த்தி நான் ஆஸ்வதிக்கிறேன். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.